ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த மர்டர் இன் த ரூ மார்க். இதை எழுதினவங்க எட்கர் ஆலன் போ. இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர், எடிட்டர், லிட்ரரி கிரிட்டிக் அண்ட் ஆல்சோ poet. இந்த ஷார்ட் ஸ்டோரி ஏப்ரல் 1841 தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. கிரஹாம் மேகசினில் பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் இதுதான் ஃபர்ஸ்ட் மாடர்ன் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 19th சென்ச்சுரியில் பாரிஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் இதுதான் செட்டிங்காக வச்சுருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ரூ மார்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபிக்ஷனல் ஸ்ட்ரீட்டையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன இன்சிடெண்ட், அதில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப அழகாக இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நரேட்டர், ஒரு அன்னேம்டு நரேட்டர் இருக்கிறாரு. அவர் வந்து எடுத்த உடனே அனலிட்டிக்கல் திங்கிங் ப்ராசஸை பற்றி பேசுகிறாரு. எப்படி ஒரு பர்சன் ரொம்பவே அழகாக அனலைஸ் பண்ண முடியும், ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் அண்ட் அட்டென்ஷன் தேவைப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு கம்பேரிசனாக செஸ் கேமை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இங்கிலாண்டில் உள்ள விஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கார்ட் கேமையும் இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு கேம்லேயுமே நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணி ஆப்போனண்ட்டை வின் பண்ண வேண்டியது இருக்கும். ஆப்போனண்ட்டோட ஈச் அண்ட் எவ்ரி மூவ் நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட நெக்ஸ்ட் மூவை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக எடுத்து வைக்க முடியும். ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் இது எல்லாமே லைஃப்பில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஆல் ஆஃப் அ சடன் நம்ம அதுக்கு சொல்யூஷன் கொடுக்காம ஃபர்ஸ்ட் அதில் என்ன நடந்திருக்குன்றதை அப்சர்வ் பண்ணணும். நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுக்கும்போது அது அக்யூரேட்டான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கம்பேர் பண்ணி முடிச்சதும் இதை பற்றியெல்லாம் பேசும்போது எனக்கு ஞாபகம் வர்றது யாருன்னா, ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு டிடெக்டிவ் தான் ஞாபகம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கில்ஃபுல்லான டிடெக்டிவ் யார் அப்படின்னா, அகஸ்டியே டியூபின் அப்படின்றவங்க தான் அந்த ஒரு டிடெக்டிவ். அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் மேன். ஓகேவா? பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் மேன். அவர் வந்துட்டு ரொம்பவே இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன் அண்ட் ஆல்சோ எக்ஸென்ட்ரிக் பர்சனாலிட்டி. என்ன ப்ராப்ளம்னாலும் அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஈஸியாக சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. த நேரேட்டர் வந்து அவங்கள எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்றத சொல்லணும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் இவங்க பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரிக்கு போயிருப்பாங்க. அந்த லைப்ரரியில் தான் இவரை பார்த்துருப்பாங்க. ரெண்டு பேருமே புக் சர்ச் பண்ணுறதுக்காக, அதுவும் சேம் புக் சர்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரோ கிடைக்குது. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தென் ஆஃபன் அந்த லைப்ரரியில் மீட் பண்ணுறாங்க. நிறைய பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா நைட் வாக் எல்லாம் நிறைய போகிறாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க நைட் வாக் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு அவங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில்லை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நரேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் என்னோட மைண்டில் ஒரு ஆக்டரோட நேமை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், அது யார் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு க்ளூவுமே கொடுக்காம நான் ஒரு ஆக்டரை மனசில் நினச்சிருக்கேன், அது யாருன்னு சொல்லுங்கன்னு உடனே வித்தின் அ செகண்ட் அவர் அழகாக அது யார் அப்படின்றத கரெக்டாக சொல்லிட்டாரு. நரேட்டருக்கு பயங்கரமான ஷாக். எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து உங்களோட ஆக்ஷன்ஸ், உங்களோட எக்ஸைட்மெண்ட், உங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் இதை வச்சு என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்றத சொல்லுவாங்க. ரொம்பவே அப்சஸ்டாக நம்ம ஒரு பர்சனை லைக் பண்ணுறோம், அவங்களோட ஃபேனாக இருக்கிறோன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பாடி லாங்குவேஜ் நம்ம காப்பி பண்ணுவோம். அந்த மாதிரி இவரோட ஆக்ஷன்ஸை வச்சு அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இது வந்து இவருக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து ஸ்கில்ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஒரு நாள் அவங்க லைப்ரரியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்க. அப்போ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மிஸ்ட்ரியான மர்டரை பற்றி அவங்க ரீட் பண்ணுறாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மேடம் எஸ்பானே அண்ட் கெமிலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அம்மாவும் பொண்ணும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ரூ மார்க் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 4th ஃப்ளோரில் வாழக்கூடிய ஒரு அம்மா பொண்ணு இவங்க 2 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு ஒரு 3 மணிக்கு ஒரு அலறல் சத்தம் அந்த ரூமில் இருந்து கேட்டிருக்குது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே எழுந்து ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருக்குறாங்க. அவங்க வீட்டை தட்டிகிட்டே இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆகவே இல்லை. ஏன்னா டோர் வந்து உள்ளே லாக் ஆகிருக்குது. ஸோ யார் வந்திருந்தாலும் அவங்க வேறு வழியாக தான் வந்திருக்கணும். ஸோ இவங்க தட்டி தட்டி பார்க்குறாங்க, ஓப்பன் ஆகலை அப்படின்னதுமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. டோரை எப்படியோ அவங்க பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ டோர் வந்து இன்சைட் லாக் ஆகிருக்கு அப்படின்றது தெரிய வருது. இப்போ அந்த பொண்ணை எப்படி கொண்டிருக்காங்க அப்படின்னா, சிம்னியில் அந்த பொண்ணை கொன்று, அந்த சிம்னி இருக்கும் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே ஃபாரினர்ஸ் சிம்னி எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சிம்னியில் அந்த பொண்ணை புகுத்து வச்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விண்டோ ஓப்பனாக இருக்குது. அந்த விண்டோ பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு விண்டோ. பட் அது நல்லா வைடாக ஓப்பனாக இருக்குது. தென் இவங்க வீட்டில் ஒரு லாக்கர் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த லாக்கர் ஓப்பனாக இருக்குது. ஒரு பேக் ஃபுல் ஆஃப் மணி இருக்குது. ஓகேவா? இன்னொரு பக்கம் ஒரு ரேசர், ஷேவிங் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரேசர் வந்து ஃபுல் பிளட்டோட ஒரு பக்கம் கிடக்குது.
ஸோ இந்த பொண்ணு சிம்னிக்குள்ளே இருக்கிற அவங்க அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி தேடும்போது விண்டோக்கு வெளியே அந்த கோர்ட்யார்டில் அவங்க அம்மா கிடக்குறாங்க. அவங்களோட டெட் பாடி ரத்தத்தோட கிடக்குது. ஸோ அவங்களோட கையில் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் வச்சுருக்குறாங்க. தென் அந்த லேடியோட பாடி கிட்ட போயிட்டு சரி ஓகே இறந்துட்டாங்க, கழுத்தெல்லாம் ரத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாடியை தூக்கலான்னு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஹெட்டு தனியாக வந்துடுச்சு, பாடி தனியாக வந்துடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க ஹெட்டை வந்து அப்படியே அறுத்து கொண்டிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. இப்போ இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற நெய்பர்ஸாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. யார் ஒருத்தங்க இப்போ வந்து ஒரு வாளால் நம்ம ஒன் கட்டில் அப்படி கட் பண்ணுறது வேற, கம்ப்ளீட்டாக அதை அறுத்து போடுறது அப்படின்றது இந்த அளவுக்கு யாரால் கொடூரமாக கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க வந்து நெய்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன தெரிய வருதுன்னா, இந்த லேடி வந்து ரீசெண்டாக தான் பேங்க்ல இருந்து ஒரு 4000 ஃப்ரான்ஸ் வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டு தான் வீட்டில் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஆனால் வந்தவன் வந்து பணத்துக்காக இதை பண்ணலை, இல்லைன்னா பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பான் இல்லையா. ஸோ பணத்தை எடுத்துகிட்டு போகலன்றப்போ அவனோட பர்பஸ் வேறையாக இருக்குது அப்படின்றத யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த நெய்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 3 எங்களுக்கு 2 வாய்ஸ் கேட்டுச்சு. ஒரு வாய்ஸ் ஒரு பர்சன் பேசின மாதிரி இருந்துச்சு, அது ஒரு ஃப்ரெஞ்ச் மேனோட வாய்ஸ் அப்படின்றது எங்களால் சொல்ல முடியும். இன்னொரு வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு வாய்ஸ், அது வந்து மனுஷனா இல்லை அது வேறு எதுவுமானே எங்களால் கெஸ் பண்ண முடியல, ஃபீமேல் ஆர் மேல் எங்களால் எதுவுமே கெஸ் பண்ண முடியல. பட் இன்னொரு வாய்ஸும் கேட்டுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு போலீஸ்க்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும் இல்லையா, அந்த ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை வந்துட்டு கழுத்தை நெரிச்சு கொன்று தான் அந்த சிம்னிக்குள்ளே வச்சுருக்குறாங்க அப்படின்றது தெரிய வருது. தென் அந்த மதரை வந்து பயங்கரமாக அடித்து துன்புறுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த ஜன்னல் வழியாக த்ரோ பண்ணியிருக்கிறாங்க, ரேசரை வச்சு கழுத்தை அறுத்து கொன்று இருக்கிறாங்க அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் போலீஸால் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரை சஸ்பெக்ட் பண்ணுறதுனே தெரியல. வந்தது 2 பேர், அதில் ஒருத்தன் ஃப்ரெஞ்ச்மேன், இன்னொருத்தன் யாருன்னே தெரியல. ஸோ ரொம்ப பசில் மாதிரி இருக்கிறதுனால அவங்க இது பெரிய தலைவலியாக இருக்கும்னு சொல்லிட்டு யாரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களையே அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ஸோ வெரி நெக்ஸ்ட் ஈவினிங் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஈவினிங்கே அந்த போலீஸ் வந்து யாரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு பேங்க் கிளர்க்கை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிளர்க் பேர் அடால்ஃப் லீ பான். இவர் எதுக்காக அப்படின்னா, கொலை நடந்ததுக்கு முந்தின நாள் அந்த மேடம்க்கு பேங்க்ல இவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அது இவரோட ஒர்க் இல்லையா, அவரோட ஒர்க் அவர் பண்ணியிருக்கிறாரு, கோல்டு காயின்ஸை வந்து எடுத்து கொடுத்துருப்பாரு. பட் இவங்க வந்து அவரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவர் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த நியூஸ் ஃபுல்லாகவே நேரேட்டர் அண்ட் ஆல்சோ த டிடெக்டிவ் 2 பேரும் சேர்ந்து ரீட் பண்ணி முடிக்கிறாங்க. ரீட் பண்ணதுமே டப்பின்க்கு வந்து டிடெக்டிவ் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து இந்த ஒரு கிளர்க்கை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பர்சன் இந்த மாதிரியான கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு பர்சன் கிடையாது, அவர் ஒன்ஸ் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணியிருக்கிறாரு, அவர் இந்த அளவுக்குலாம் கொலை பண்ணுற பர்சன் கிடையாது, அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும், ஈவினிங்கே எப்படி ஒரு கேஸை முடிக்க முடியும், ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவரை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும், நான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போலீஸ் கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த கேஸில் எனக்கு சந்தேகம் இருக்குது, ஸோ நான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணலான் இருக்கிறேன்னு சொன்ன உடனே போலீஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவர் ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, விண்டோ வழியாக தான் உள்ளே வந்திருக்கிறாங்க இல்லையா, அது கன்ஃபார்ம். ஏன்னா டோர் வந்து இன்சைடு உள்ளே அவங்க லாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வேறு வழினா விண்டோ வழியாக தான் வந்திருக்க முடியும். அந்த விண்டோ வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ண மாதிரி, நம்ம ஒரு விஷயத்தை அழுத்தம் கொடுத்து ஓப்பன் பண்ணும்போது அந்த சைட்லலாம் கிராக் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அந்த விண்டோ வந்து பயங்கரமாக கிராக் ஆகி டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அவங்க விண்டோ வழியாக தான் வந்தாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் அந்த விண்டோ கிட்ட இருந்து ஒரு புரோக்கன் நெயிலையும் எடுக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ நெய்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸ் கிட்ட சொன்ன மாதிரியே சொல்கிறாங்க, ஒரு ஃப்ரெஞ்ச் மேனோட வாய்ஸ் கேட்டது, இன்னொரு வாய்ஸ் என்னன்னே தெரியல அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த டப்பன் வந்துட்டு போலீஸ் கிட்ட போய் பேசுகிறாரு. அக்யூஸ்ட் வந்து கண்டிப்பாக விண்டோ வழியாக தான் வந்திருக்கிறான், ஏன்னா டோர் வந்து இன்சைட் லாக் ஆகிருக்கு, ஸோ விண்டோ வழியாக தான் வந்திருக்கிறான், விண்டோவை அவன் நல்லா புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள், ஏன்னா ஒரு மனுஷனால் அந்த விண்டோவை புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணவே முடியாது, அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது, ஸோ மனுஷன் உள்ளே வந்திருக்குது வாய்ப்பே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு டிடெக்டிவ் நோட் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த நெய்பர்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஒன்று வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மேனோட வாய்ஸு, இன்னொன்று என்ன வாய்ஸ்னே தெரியல, ஈவன் அது வந்து ஹியூமன் வாய்ஸ் மாதிரி கூட இல்லை, எங்களால் அது என்னன்னே கெஸ் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஏன் ஒரு ஹியூமனோட வாய்ஸாக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம ஏன் யோசிக்கணும், அது வேறு எதுவும் ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸாக கூட இருக்கலாம், ஹியூமன் இல்லாத ஒரு வாய்ஸாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது டவுட்டு. மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லேடியோட கையில் நிறைய ஹேர் இருந்துச்சுல்ல, அந்த ஹேரை வந்து டெஸ்டிங்க்கு கொடுக்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு ஏப்,
ஒரு குரங்கோட ஹேர் அப்படின்றது தெரிய வருது. ஓகேவா? ஸோ இதிலருந்து அவர் கன்க்ளூட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த விண்டோ வழியா வந்தது ஒரு குரங்கு. ஸோ அந்த ஹியூஜ் சைஸில் இருக்கக்கூடிய ஃபெரோஷியஸான அந்த குரங்கால எப்படிப்பட்ட விண்டோவையும் ஓப்பன் பண்ண முடியும். மனுஷன் இல்லாமல் அனிமலால் என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த விண்டோவை உடைச்சிட்டு உள்ளே வந்திருக்கு. வந்து அந்த லேடியையும் அந்த பொண்ணையும் கொலை பண்ணியிருக்கு அப்படின்றதே இவர் சொல்கிறாரு. ஸோ அந்த சவுண்டுமே மேக் பண்ணது அந்த குரங்கு தான் அப்படின்றதையும் கன்க்ளூட் பண்ணுறாரு. இப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சான வாய்ஸ் அந்த ஏப் அந்த குரங்கு அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மனுஷன் யார், அந்த ஃப்ரெஞ்ச்மேன் யார் அப்படின்றது தெரியணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த ஏப் நமக்கு கிடைச்சிது அப்படின்றத நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஓனர் கண்டிப்பாக தேடி வருவான். ஏன்னா அவன் இதை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கான். அவனுக்கு பிடிக்க முடியாமல் தான் அவனும் தப்பிச்சு ஓடி இருக்கிறான் இல்லையா? ஸோ அவனை வந்து நம்ம பிடிக்கணும்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் சேஃபாக அதை ரெஸ்கியூ பண்ணிட்டோம், ஓனர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த உடனே அவங்க கெஸ் பண்ண மாதிரியே அந்த ஓனர் வராரு. அவன் ஒரு செயிலர். பட் டிடெக்டிவ் வந்து ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பாங்க அவன் ஒரு செயிலர் தான் அப்படின்ட்டு. எப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு லைட்னிங் ராடில் வந்து ஒரு ரிப்பனை வந்து நாட் பண்ணியிருக்கும். அந்த நாட் வந்து ஒரு யுனிக் வே, யாராலையும் அவ்வளோ ஈஸியாக அந்த மாதிரி நாட் பண்ண முடியாது. அது நேவல் ட்ரைனிங்கில் மட்டும்தான் அந்த மாதிரி நாட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஒரு செயிலரால் மட்டும்தான் அந்த நாட் போட முடியும். ஸோ கண்டிப்பாக ஓனர் ஒரு செயிலர் அப்படின்றத டிடெக்டிவ் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ அவர் நினச்ச மாதிரி அங்கே செயிலர் வராரு. அவர் வந்து பயங்கர இன்னசென்ட். இவங்க வந்து எப்படியாவது அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னெல்லாம் வச்சு அவங்கள த்ரெட்டன் பண்ணுறாங்க. பட் அவர் பயங்கர இன்னசென்ட்டாக என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏப் வந்து ஆக்சிடென்டலாக எனக்கு கிடச்சிருந்துச்சு, அதை நான் வளர்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அது என்னோட ரேசரை எடுத்துகிட்டு போய் இந்த வீட்டுக்குள்ளே புகுந்துடுச்சு. நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன். அதுக்குள்ளே இவங்க 2 பேரையும் அது பயங்கரமாக தாக்கி கொலை பண்ணிடுச்சு. அந்த பயத்தில் நானும் வெளியே ஓடிட்டேன். அது போகும்போது அதை துரத்திட்டே போனேன். பட் என்னால் துரத்தி பிடிக்க முடியல. இப்போ அது எங்கே போச்சுன்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக கன்ஃபஸ் பண்ணுறாங்க. இவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அவர் இன்னசென்ட் தான், அவர் எதுவும் இது பண்ணலை அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் இப்போ அந்த ஏப்பையும் பனிஷ் பண்ண முடியாது, இந்த பர்சனையும் பனிஷ் பண்ண முடியாது. ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி வச்சு அந்த கிளர்க்கை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ண சொன்னதுக்கப்புறமா இந்த ஏப் வந்து இதுக்கப்புறம் அந்த செயலர்கிட்ட இருக்கிறது சரியாக இருக்காதுன்னு சொல்லி அதையும் வாங்கிடுறாங்க. தென் அந்த கிளர்க் வெளியே வந்ததுக்கப்புறம் டிடெக்டிவ் கிட்ட ரொம்பவே தேங்க் பண்ணுறாரு. நேரேட்டருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சர்க்கஸ்டிக்காக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு போலீஸால் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் அக்யூஸ்டுன்றதை கண்டுபிடிக்க முடியல, ஜஸ்ட் ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஒரு சர்க்காஸ்டிக் வேல தான் இதை பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு டிடெக்டிவ் அப்படின்றவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும் அப்படின்றத சொல்லி போலீஸ் அண்ட் ஆல்சோ நரேட்டர் 2 பேருமே அவரோட அந்த ஒரு ஸ்கில்லை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி முடியுது. லைஃப்பில் வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்க்கும் அப்சர்வேஷன் அண்ட் ஆல்சோ அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.